இந்த பரிமளா எங்க போனான்னு தெரியலையே. அவ கொஞ்சம் வந்தா பழக்க விட்டுட்டு இருக்கலான்னு பார்த்தா ஆளையே காணுமே. என்னதே உங்க ஃப்ரெண்டு பரிமளாக்கு வீட்டுங்க? ஆமா மருமவளே, அவ சத்த வந்தா பேசிட்டு இருக்கலான்னு பார்த்தேன். ஆளையே காணுமே அவளை. கொஞ்ச நேரம் முன்னாடி பரிமளாக்கு வீட்டுல ஒரே சத்தம். பரிமளாக்காக்கும் அவன் மருமவளுக்கும் சண்டைன்னு நினைக்கேன். ஐயா அப்படியா? அதான் பாவம் வெளியே காணுமே அவளை. என்னதே இவ்வளவு ஷாக் ஆயிட்டியே? ஆமா சண்டையில பாவம் மருமவகாரி என் பரிமளாவை ஏதாவது பண்ணிருந்தான்னா என் தோழி உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுல. ஓ உங்க தோழி உயிருக்கு ஆபத்து வருது, அதுவும் மருமவளால? சும்மா நீங்க வேற. பாவம் அந்த பரிமளாக்க மருமவா, அது பாவம் அடி வாங்கிட்டு கிடக்குவாங்க. கொஞ்ச நேரத்துல உங்க தோழியே அவ வீட்டுல நடந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு நம்ம வீட்டுக்கு ஓடி வரவ பாருங்க. ஆமா நான் இவ்வளவு நேரம் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஆர்வம் அதிகமாயிட்டல. எப்போ வருவாளோ, வீட்டுல நடந்த கதையெல்லாம் எப்ப சொல்வாளோன்னு இருக்கு. அதானே. ஆமா மருமவளே, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சமையல் பண்ணாம இங்க வந்து நின்னுட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன கறி வைக்கன்னு காலையில இருந்து ஒரே யோசனை. நானும் அப்படி நின்று யோசிக்கேன், இப்படி நின்று யோசிக்கேன், ஒன்னும் விளங்கல. சரி பேசாம இன்னைக்கு சிக்கன் வாங்கிடுவோன்ட்டு உங்க மகன்கிட்ட சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அதான் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கேன், எப்ப எடுத்துட்டு வருவான்னு பாக்க. அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டுல சிக்கனா? ஆமாத்தே, ரசத்தை வச்சு சிக்கன் லெக் பீஸ் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அது 65 மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். ஆமா மவளே, சிக்கனு அதுவும் லெக் பீஸ் ஃப்ரை பண்ண போறவங்க அண்ணி. சிக்கன் கேள்விப்பட்டதும் சிட்டு போல பறந்து வந்துட்டியே. ஆமா நீ சிக்கன் எனக்கு உயிர். அதான் தெரியுமே, சாப்பிட்ற பொருள் எதனாலும் உனக்கு உயிர் தான். வா மவளே வந்து உட்காரு. பரிமளா வருவான்னு பார்த்தேன், அவளை அலக்கானோம். நல்ல வேளை நீனாவது வந்தா. அப்படியே பேசிட்டு இருப்போம் காத்தோட்டமா. சிக்கனை சாப்பிட்டு பேசுவோமா? என்ன சிக்கனே உங்க அண்ணன் வாங்கிட்டு வரல. அவங்க எப்போ வாங்கிட்டு வந்து நான் எப்போ அதை க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்றது, அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். இந்த அண்ணன் இப்படிதான், ஒரு சுறுசுறுப்பே இல்ல. நேரத்துக்கு வாங்கிட்டு வந்தாதானே சமைச்சு சாப்பிட முடியும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லமா அண்ணனுக்கு. கோவப்படாதடி, வந்துருவான். வாங்குங்க, எவ்வளவு நேரம் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லனே. இத வாங்கிக்க. நான் என்ன பண்ணட்டும்? கறிக்கடையில அவ்வளவு கூட்டம். ஊர்லாம் அங்க கறிக்கடையில வந்து நிக்கவே சிக்கன் தாங்க மட்டன் தாங்கன்னு. ஏன் உமா எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ற? சிக்கன் கடைக்கு போய் அடிச்சு பிடிச்சு முதல்ல சிக்கன் வாங்க தெரிய வேண்டாமா? உனக்கு கூரே இல்லனே. ஏன் சொல்ல மாட்டா? எனக்கு இருக்கிற வேலை வெட்டில விட்டுட்டு உனக்கு சிக்கன் வாங்கி கொண்டு தரேன் பாத்தியா? இதுவும் சொல்வா, இதுக்கு மேலேயும் சொல்லுவா. நாத்து கூல் டவுன், இப்பவே போய் சமைச்சு கொண்டு வரேன். ஆஹா, இன்னைக்கு சிக்கனை ஒரு பிடி பிடிச்சிர வேண்டியதா. சரிம்மா, அப்படி நானும் வேலைக்கு கிளம்புறேன். போயிட்டு வாயா, போயிட்டு வா. வந்துட்டாயா? வந்துட்டா. வா நாத்து. அண்ணி வாசம் வந்து ஓடி வந்தேன். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிட்டு போலயே. ஆமா ரெடி ஆயிட்டே இருக்கு. உப்புலாம் ஒழுங்கா போட்டுருக்கீங்களான்னு டேஸ்ட் பார்த்து சொல்லியே. அப்படியா? பார்த்து சொல்லு. நம் 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 நம். நீ இன்னும் டேஸ்ட் பார்த்து முடிக்கலையா நாத்து? நம் நம் நம். பாத்தேன், உப்பு கரெக்ட்டா இருக்கு. இனி உரப்பு கரெக்ட்டா இருக்கான்னு பாக்கேன். ஒரு லெக் பீஸ்ல உப்பும் ஒரு லெக் பீஸ்ல வத்தல் பொடியும் போட்டு வச்சிருக்கேனோ. எல்லாம் ஒரே சிக்கன்ல எல்லாம் ஒரே டேஸ்ட் தானே. அது தனியா பாக்க இது தனியா பாக்கன்ட்டு எடுத்து தின்னுட்டா இருக்கா நீ. நம் நம் நம். பாதி லெக் பீஸ காணோம். இனிமே கை வை, கையில சுடு கரண்டி வச்சு சூடு வச்சிடுறேன். ஓடங்கிட்டு திட்டாதீங்க நீ, டேஸ்ட் பார்க்க தான் வந்தேன். சீக்கிரமா சோறு எடுத்துட்டு வாங்க, பசிக்கு. டேஸ்ட் பாக்கேன்னு 1/2 கிலோ லெக் பீஸ உளுங்கிட்டு போயிட்டாலே இதுல வயிறு வேற பசிக்குவான். உடனே சோறு போட்டு கொண்டு வாங்க வேற ஆர்டர் போட்டு போறா. அப்பா கொஞ்ச நேரம் ஃபேன் கீழ உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கும். குடும்பம் அது சட்டி சட்டியா சிக்கனை பொறிக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் எடுத்து உளுங்குறதுக்கு ஆளு ரெடியா இருக்கு. பாவம் இந்த மாமியார் கலவி எல்லாத்துக்கும் எப்படி சமைச்சு கொடுத்தோ தெரியல. என்ன மருமவளே, வேலையில முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டேன் தே. மருமவளே, மணி 1 ஆகுது. சாப்பிடுவோமா? எண்ணி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் உங்க ரெண்டு பேருக்கும் சோறு போட்டு கொண்டாரேன். ஏன் என்னாச்சு நாத்து, நீ சாப்பிடலையா? அண்ணி எனக்கு வயிறு பசிக்கல, நான் பெறதிங்க. நாத்துக்கு வயிறு பசிக்கலையா? உலக அதிசயத்துல 8வது அதிசயம்டா. அம்மா அண்ணி சாப்பிடுங்க. நாத்து நீ சொல்றது பார்த்து எல்லாரும் என்ன தெரியுமா நினைப்பாங்க? நீ தான் எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிருக்க மாதிரி, நாங்க ரெண்டு உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நினைப்பாங்க. நீங்க தான் எல்லாமே செஞ்சீங்க, நான் சும்மா எடுத்துட்டு வந்தேன். நம் நம் நம். என்னமாச்சி? ஒண்ணுல மக்கா, இந்த சிக்கனை கடிச்சேனா அதோட ஒரு துண்டு பல்லுக்குள்ளவே இருந்துகிட்டு நானும் எடுத்து பாக்கேன், பல்லுக்குள்ள இருந்து வர மாட்டேங்க. நம் 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 நம். ஏம்மா சிக்கன் பல்லுக்குள்ளவே ஒட்டிக்கிட்டீங்க. சிக்கன் அப்படியே பஞ்சு போல வெந்திருக்கு. வாயில வச்சனே கரஞ்சு போகுது. ஏம்மா முகரே பார்த்துட்டு இருக்கா? நல்லா அள்ளி அள்ளி தின்னு. நீதானே வயிறு பசிக்குன்னா? மூஞ்ச முகர்கட்டையும் பாரு. ஏன் சிக்கனை உலுங்கிட்டு பேசுறா பேச்சு. போ கிச்சனுக்கு போய் எனக்கு புது சிக்கன் எடுத்துட்டு வா. இந்த பாரு உன் கூட்டா 2 பீஸ் முடிஞ்சு போச்சு. இனி 7 பீஸ் கேட்டனா அவ்வளவுதான் பத்த உனக்கு. அண்ணி உங்க லெக் பீஸ் எடுங்க. சிக்கன் வெந்திருக்கான்னு பாப்போம். மொபைலே சிக்கன்ல கை வச்சா மொத டெட் பாடி நீ தாண்டியா? டேஸ்ட் பாக்கேன்னு பாதி சிக்கனை காலி பண்ணிட்டா. இப்போ வெந்திருக்கான்னு பாக்கேன்னு உங்க அம்மா சிக்கனை ஆட்டை போட்டா. அடுத்து யா சிக்கனா யாக்கிட்ட நடக்காது இதெல்லாம்.